வணக்கம். நான் உங்கள் வீரத்தமிழன் மருதுமாரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புனிதமான இடத்துக்கு வந்திருக்கோம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் போகும் சாலையில் நம்ம அகமுடி ரத்த சொல்லம் செல்வராஜ் அண்ணன் அவர்கள், மாமன்னர் மருதுபாண்டியர்கள், நம்ம ஐயா மருதீஸ்வரர் சிலையை சொந்த இடத்துல சட்டப்படி அனுமதி வாங்கி வைத்திருக்காங்க. ஏன்னா இந்திய நாட்டிற்கு போராடியவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். அப்படிப்பட்ட மாமன்னர் மருதுபாண்டியர் அவங்கள கோயில் வைக்கிறதுக்கு சொந்த இடத்துல கூட நம்ம அனுமதி பெற்று வாங்குகிற நிலைமையாக இருக்குது. சரி, அதை ரெண்டாவது பேசிடுவோம். இப்போ அந்த பூமி பூஜையும் சிவ பூஜையும் மக்களுக்கு காமிப்போம். இதோ நம்ம சிவகங்கையிலிருந்து காளையார் கோவில் போகும் சாலை. மாமன்னர் மருதுபாண்டியர்கள் யார் தடுக்க நினைத்தாலும் அவங்க ஆன்மீக பணி சிறந்து விளங்கி கொண்டேதான் இருக்கும். வணங்காமுடி கருப்பசுவாமி அனுக்கிரக பிரசாதபல தீர்த்தம் தேவதேவஸ்ய கோடி பிரம்மாண்ட நாயக வாரபாலக லிங்கோத்பவ தட்சிணாமூர்த்தி அம்பிகா சுவாமி பிரசாதபல தீர்த்தம் தேவதேவஸ்ய கோடி பிரம்மாண்ட நாயக மகாலட்சுமி கலைவாணி ஆஞ்சநேய பைரவ சுவாமி பிரசாதபல சித்தியர்த்தம் தேவதேவஸ்ய கௌடி பிரம்மாண்ட நாயக வித்யாகாரக ஹயக்ரீவ லட்சுமி நாராயண வாராகியம்மன் திரியங்கரா தேவி அனுக்கிரக பிரசாதபல சித்தியர்த்தம் அத்தனை ஆவாங்க. ஒரு சாமியை சொன்னீங்கன்னா அப்படி நம்ம ஆவணம் அப்படிங்கிறப்பா சொல்லுங்க. அசியே தேவதேவசியே அகிலாண்ட கௌடி பிரம்மாண்ட நாயக தேவதா வணங்காமுடி கருப்பசுவாமி தீர்த்தம் அசியே தேவதேவசியே அகிலாண்ட கௌடி பிரம்மாண்ட நாயகி தொட்டிச்சி அம்மன் அம்பிகா சுவாமி அனுக்கிரக பிரசாதபல சித்தியர்த்தம் அசியே தேவதேவஸ்ய அகிலாண்ட கௌடி பிரம்மாண்ட நாயகி சத்வராஜாய வித்மஹே சகஸ்ரவர்ணாய தீமஹி நாகம்மாள் அம்பிகா சுவாமி அனுக்கிரக பிரசாதபல சித்தியர்த்தம் அசியே தேவதேவஸ்ய அகிலாண்ட கௌடி பிரம்மாண்ட நாயகி அம்பிகா நாகட்சி அம்மன் அம்பிகா சுவாமி அனுக்கிரக பிரசாதபல சித்தியர்த்தம்
அசியே தேவதேவசியே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஓங்காலாய லிங்காலாய கங்காலாய மகாகாலரூடாய கருப்ப சுவாமி விக்கிரக சாதபல தீர்த்தம் அசியே தேவதேவசியே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி குலதேவதா லட்சியம்மன் அம்பிகா சுவாமி விக்கிரக சாதபல தீர்த்தம் அசியே தேவதேவசியே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக கருப்பு சுவாமி விக்கிரக சாதபல தீர்த்தம் அசியே தேவதேவசியே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக பிரகாசம்மன் சுவாமி விக்கிரக சாதபல தீர்த்தம் அசியே தேவதேவசியே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஆத்மகாரக பாண்டிமுடி சுவாமி விக்கிரக சாதபல தீர்த்தம் அசியே தேவதேவசியே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக கோடி அம்பிகா அம்பிகா சுவாமி விக்கிரக சாதபல தீர்த்தம் அங்கே பூஜை நடக்கிறதுனால பேச முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர்கள் என்றைக்குமே வந்து ஐயாவை நினச்சிக்கிட்டே இருக்கோம். குலசாமியா மாமன்னர் மருதுபாண்டியர்கள் உண்மையாக அவங்கள வந்து ஐயா விட மாட்டார். எங்கே அங்கே ஆலயம் எழுப்பப்பட்டாலும் உண்மையாக மாமன்னர் மருதுபாண்டியர்கள் உண்மையாக நேசிக்கிற போராளிகள் அங்கே இருப்பாங்க, அங்கே இருக்கோம். அதனால் வந்து ஒட்டுமொத்த அகமுடையர் சமுதாயமும் நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 24, 27க்கு மட்டும் மாமன்னர் மருதுபாண்டியர்களை மட்டும் வணங்குற கூட்டம் நாங்கள் கிடையாது. உண்மையுள்ள தினமும் இப்போ இதயம் எப்படி லேப்டாப் என்று துடிக்கிறதோ அது போன்று ஐயா பேர் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளாம் ஆன்மீகவாதிகள், சிவபக்தர்கள். அதனால் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் என்றைக்குமே வந்து அழியா மன்னர்கள். ஏன்னா நம் இந்திய தேசத்திற்காக பாடுபட்டவர்கள், ஜாதி வேறுபாடுகளின்றி போராடியவர்கள் மாமன்னர் மருதுபாண்டியர்கள். உண்மையிலே அண்ணன் செல்வராஜ் அண்ணனுக்கு வந்து நன்றியை தெரிவிக்கிறான் மருதுவர் மீடியா சார்பாக. ஏன்னா ஒரு சொந்த இடத்துல இந்த சிவகங்கை சீமையில் எப்போ நம்ம மாமன்னர் மருதுபாண்டியர்கள் செல்ல வேண்டும் என்று எவ்வளவோ இந்த அரசாங்கமிடம் கோரிக்கை வச்சு ஏதோ ஒரு ஓரத்தில் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஒரு சொந்த இடத்துல வந்து மாமன்னர் மருதுபாண்டியர் சிலையை வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்து ஒரு எழுப்பி ஒரு பூஜை போட்டு எவ்வளவு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பணம் அதாவது பொருளாதாரத்தில் இருக்காங்க, செஞ்சுட்டாங்க. அதுதான் ஆன்மீகத்தில் வந்து இப்போல்லாம் நாங்களாம் இருந்தால் மகாமுனி ஒரு ஆன்மீகத்தில் வந்து மகாமுனி வந்து ரொம்ப ஈடுபாடாக இருப்பார். மருதுபாண்டியர் பற்றாளர்களுக்கு வந்து தெரிஞ்சு போகும். அது எனக்கு கூட தெரில, இந்த விஷயம் வந்து எனக்கு தெரில, மகாமுனிக்கு தெரிஞ்சு. அதான் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் வந்து யாரை எப்படி சேர்க்கணுன்ற அவங்களுக்கு தெரியும். உண்மையாக யார் இருக்காங்க, உண்மையாக தேசப்பற்று உள்ளவங்க, ஒரு ஆன்மீகத்தில் சிவபக்தர்கள். இந்த தம்பியெல்லாம் எப்படி இதெல்லாம் மருது வாரிசுகள். சும்மா மருது வாரிசுகள் பெருமையாக பீத்தக்கூடாது. மருது வாரிசுகள்னா இப்படி இருக்கணும். காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்க? 3:30க்கு எந்திரிச்சிங்க. ஐயாவை 3:30க்கு எந்திரிச்சு தரிசனம் பண்ண கொடுத்து வைக்கணும். அப்போ இவங்க தான் வந்து வாரிசு. சும்மா வந்து படம் போடுறதுக்கும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் மருது வாரிசு கிடையாது. ஆன்மீகத்தில் நம்ம மாமன்னர் மருதுபாண்டியர்களை வந்து நேசிக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த மருது வாரிசு வந்து பட்டமே கொடுக்கலாம்.
சும்மா வந்து 300 ரூபாய்க்கு வாரிசு சட்டத்தெல்லாம் வாங்கக்கூடாது. மருதுவாண்டியர் வாரிசுன்னு வாங்கக்கூடாதுல்ல. நம்மளாம் உண்மையாக இருந்தால் அன்னையெல்லாம் சாரதி என்ன ஆன்மீகத்துலேயும் மருதுவாண்டியர் போன இப்போ நான் கூப்பிடலனாலும் தம்பி அப்படின்ற நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கணும். நம்மளாம் போராளிகள், கள போராளிகள், நம்மளாம் உண்மையானவங்க, நம்ம சமுதாயத்தை வழி நடத்தி போகணும் அப்படின்றத ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் வந்து கார்த்திகை 1 இது திருக்கார்த்திகை. நம்மளுக்கு திருக்கார்த்திகைனா நம்ம கார்த்திகை 1 தானே. திருக்கார்த்திகை, இந்த கார்த்திகையை முன்னிட்டு ஐயா எல்லையில் சிவகங்கை பூமியில், ரத்த சரித்திர பூமியில் சொந்த இடத்துல வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த சட்டத்தை போராடி வென்றிருக்காங்க. சட்டத்தை போராடி வென்று இது வாங்கியிருக்காங்கல்ல, அனுமதி பெற்று வாங்கி இன்னைக்கு ஒரு சொந்த இடத்துல எவ்வளவோ வந்து சமுதாயத்தை சொல்லி எப்படி அடுத்த ஜெயந்திக்குள்ள வெங்கல சிலையை மாற்ற போகிறாங்க. அடுத்த ஜெயந்திக்குள்ள ஒரு நல்ல விஷயம். மருதுவர்கள் மாமன்னர் மருதுவாண்டியர்கள் ஆட்சி வந்து அவருக்கு எப்பொழுதுமே இருக்கு. அவர் பேர் வந்து செல்வராஜன். அவர் வந்து நல்லா இருக்கணும். கண்டிப்பாக வந்து இளம் வாரிசுகள், இளம் மருது. மணிஷானாம் மணிஷானாம் சர்வ மணிஷானாம் உள்ள வச்சுட்டு தீவிரப்பட்ட ஒரு நடுவில் உள்ள முட்டை கலட்டிடலாமாண்ணே? எது நடுவில் உள்ள முட்டை स्वामी
சூப்பரா இருக்கு ஐயா தரமா இருக்கு நல்லா இருக்கு அச்சூரா அப்படியே அந்த மூச்சு கையை லைட்டா இருக்கும் வீடியோ இல்லையா லைவ் ஓடுதா ரைட் செம்ம அப்படியே கச்சடியாவே இருக்குங்க எல்லாத்துக்கும் போற மாதிரி சிவகங்கை சீமையினுடைய மருது சகோதரர்கள் அப்படி அப்படின்றது பெரிய மருது சின்ன மருதனுடைய வாழ்க்கை வரலாறு எல்லோருக்கும் அறிந்த விஷயங்கள் ஒன்றுதான் இல்லைங்களா? அதே போல அவர்கள் என்ன நாட்டுக்காக அர்ப்பணித்தார்கள், நாட்டு மக்களை எவ்வாறு காப்பாற்றப்பட்டார்கள், எவ்வாறு செயல்பட்டு தன்னுடைய எல்லாருக்கும் நில உடைமைகள் எல்லாம் தானம் செய்தார்கள் அப்படின்ற விஷயத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும். நாம் என்ன அவருக்கு அர்ப்பணித்தோம் என்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்களேன். மக்கள் அவர் எவ்வாறு காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு சின்ன பல விஷயங்கள் இருக்கு. மக்களை காப்பாற்றுவது அவருடைய கடமையாக இருந்தாலும் கூட அவரை காப்பாற்றுவது நம்மளுடைய கடமை தானே. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல ஒரு விஷயம் நடக்குது பாத்துங்க. மருது சகோதரர்களுக்கு ஒரு சின்ன ஆபத்து வரப்போகுது. என்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட் தெரிய வருகின்றது, ஐயோ அடுத்த மாசம் அவருக்கு ஏதோ இந்த நாள்ல வந்து ஆபத்து வரப்போகின்றதே அப்படின்ற ஒரு செய்தி அவருக்கு ஆத்மஸ்வரூபமாக ஒரு நபருக்கு தெரிய வருகின்றது. எவ்வாறு சொல்லப்பட முடியும், சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஐயா நீங்க இத்தனாம் தேதி உங்களுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொன்னோம்னா யாராவை பிடிச்சி கட்டுறான்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றேன்னு ஒரு விஷயம் வரும். அப்ப எவ்வாறு பண்ண முடியும்? அப்ப நம்மளுடைய செய்தியில காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளையார் கோயில் இருக்கு பாருங்களேன். இந்த காளையார் கோயில்ல தேர் செய்வதற்காக ஏற்பாடு பண்ணப்படுது. தேர் செய்வதற்காக ஏற்பாடுகள் பண்ணப்படுது. அப்ப யாரை கூட்டு வராங்க அப்படின்னா பலவிதமான ஆசாரிகளை கூட்டு வராங்க பாத்துங்க. அதுல ஒருத்தர் குப்பமுத்து ஆசாரி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சிறைவடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆச்சாரியார். அவர் தேர்வு பண்றாங்க. தேர்வு பண்ணிட்டு அப்ப என்ன சொல்றாருன்னா, ஐயா இந்த மாதிரி இத்தனை அடியில எங்களுக்கு வந்து தேர் செய்ய வேண்டும், இந்த மரத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நான் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன், உன்னுடைய சம்பாவனை என்ன, உன்னுடைய ஊதியம் என்ன, உன்னுடைய கூலி என்ன அப்படின்னு கேட்கப்படும் பொழுது எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஐயா, நான் பண்ணி கொடுத்துறேன், நான் எனக்கு என்ன கேட்கின்றனோ அது நீங்க எனக்கு செய்தால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு மன உறுதியை அளித்துக் கொண்டு, அப்ப சாஸ்திரம் பார்க்கிற காலம் தானே அன்றைக்கு. தேர் செய்தால் எந்த நாளில் செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காலத்தில் செய்ய வேண்டும் என்பது அவருடைய நியதியான ஒரு காலகட்டங்கள். அப்பொழுது ஒரு பேப்பர்ல ஒரு எழுதி உள்ள மணி வச்சுக்காரு. யாரு? குப்பமுத்து ஆசிரியர் வச்சுண்டு தேரை வந்து செய்யறார். தேரை பல்விதமாக அரசர் எவ்வாறு விரும்பினாரோ அதை காட்டிலும் மேன்மையாக தேர் செஞ்சாச்சு. எங்கே காளையர்கள் தேர் அப்படி வரப்படும் பொழுது வெள்ளோட்டம் இட வேண்டும் அல்லவா? தேர் வலம் வருவதற்கு முன்னால் வெள்ளோட்டம் இட வேண்டும். அப்படி வரப்படும் பொழுது பெரிய மருதம் சின்ன மருதம் ஆசாரியை அழைக்கின்றார்கள். அவர் வருகின்றார். வந்த பொழுது வெள்ளோட்டம் விடலாமா? இடலாம் என்று சொல்லப்படும் பொழுது மருது இருவரும் மேலே செல்கின்றார்கள். செல்லப்படும் பொழுது இவர் தடுக்கிறார். யாரு? குப்பமுத்து ஆசாரி தடுக்கிறார். ஐயா ஏற வேண்டாம், நீங்க ஏன் இப்படி சொல்கின்றாய்? நான் தேர் செய்வதற்கு முன்னாடி என்ன உங்களிடம் வாக்குறுதி கொடுத்தேன், எனக்கு கூலி வேண்டாம், நான் என்ன கேட்கின்றனோ அதை நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறார். அந்த வாதத்தின் பொழுது சின்ன மருதுக்கு கோவம் வந்துருது. அது எப்படி நாங்கள் அரசு வைக்கப்படும் பொழுது நீ என்ன இப்படி சொல்லிட்டு என்ன கேட்கிறாரு பார்த்தீங்கன்னா, நான் வெள்ளோட்டம் விடும் பொழுது நான் தான் மேல உட்காரி பயணம் செய்வேன், நீங்கள் கீழே தான் நிக்கணும்னு சொல்லிட்டார். எந்த அரசு ஒத்துக்குவார்? யாரும் ஒத்துக்குவாளா? பில்டிங் கட்ட ஒரு 5 கோடிக்கு வீட்டை கட்டிவிட்டு நான் தானே கத்திரிக்கு ஒத்தரா வந்து உட்காந்து நான் கிரகப்பிரவேசம் ஒத்துக்க மாட்டோமா இல்லையா? உன் கூலி வாங்கி போயிட்டா அவன் என்ன இருக்கிறான், கூலியாக நான் வள வேற வேண்டும் சொல்றான். அப்ப சின்னமரு கோரப்படும் பொழுது தடுக்கப்படுதாங்க.
அந்த பெரிய மருது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சரி இல்லை, அவர் ஆசிரியர் சொல்றது ஏதோ காரணம் இருக்குன்னு போல தெரியுது, நீ ஏறட்டும் என்று சொல்லி குப்பமுத்த ஆசாரியை ஏற்றி விடுறாரு. ஏத்திட்டு தேர் நகழுது, வெள்ளோட்டம் விடுது, சிறிய பள்ளம் வருகின்றது. பள்ளம் வரப்படும் போது முன் சக்கரமாகப்பட்ட பள்ளத்தில் இடர்பட்டு குப்பமுத்த ஆசாரி தூக்கி எறியப்படுகின்றார். எறியப்பட்ட ஆசாரியப்பட்டவர் பின் சக்கரம் ஏறி அங்கனம் அடிகின்றார், எரி சாகின்றார். அப்ப இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்திருந்து பார்த்தா மடியில் துண்டு சட்டி ஒன்று இருக்கு. என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர் செய்யப்படும் போது இந்த நாளில் வெள்ளோட்டப்படும் போது யார் முதலாக வள வருகின்றாரோ அவர் சாக வேண்டும் நியதி. அப்ப நம்மளை காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அரசர்களை காப்பாற்றப்பட்ட காலம் அந்த காலம். மக்களுக்காக வாழ வேண்டிய அரசர்கள் அந்த தேதியில் காப்பாற்றப்பட்டது குப்பமுத்து ஆசாரியால் அன்று காப்பாற்றப்பட்டார். இது ஏனென்றாலே மக்களும் அரசர்களும் ஒன்றிணைந்து வாழ்ந்த ஒரு காலம் என்பதுதான் நியதி. சரிங்களா? இப்ப பூஜைக்கு போவோம். அப்படியே பூஜை ஓம் கஜானனம் பூதகநாத சேவிதம் கபித்தசம்போ பலசாரவர்த்திதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வராய நமஹ துங்கவரணம் அத்ருதயுக்தம் நாகமுகமகிதம் சகரண்டம் அந்து சலட்டிக கந்த சுபாசம் வன்னிய திரசம் இனாநாத சுரூபம் சுமஸ்து சுரசுர கணபதி சுந்தரகேசம் ரிஷி கணபதி யக்ஞ ஜமானம் பஹபவ கணபதி பத்ம சரீரம் ஜெயதிய கணபதி திவ்ய நமஸ்தே நமஸ்தே யஜவத நம விஷ்ணதந்தம் திரநேத்ரராஜ நமாமி சமூக சைஹ கண்டசாம் கபிலோ கதிகர்ணிஹ லம்போதரஸ்யே விகடோத்ராஜ விநாயக தூமகேது கணாதக்ஷோம் பாலச்சந்திரோம் வக்ரதுண்டோம் துர்மஹர்ணோம் ஹேரம்போ லக்ஷ்மி நவஜா மகாஹர்நாயகம் சோடஜமே கரஸ்தம் கதலி சூதம் மனேசைஷ மோதகம் பாலசூர்யா பிரபந்தே ஏவம் பாலகணாதீபம் துதியம் ஸ்ரணம் பவேது திருதியம் சக்தி விக்கிரகம் சதுஷ்கமம் பக்த விக்கிரகம் பஞ்சம வீர விக்கிரகம் சைவ அஸ்ரமோ சுப்ரநாயகம் நவம ஸ்ரீபவந்த் தசம சுப்ரநாயகம் ஏகாதசம் துவாதசம் லெஸ்ரிகாபதி த்ரயோதசம் சதுர்தசம் அஸ்ரானந்தநாதக அபனதே சுரகண விகலித சரணோ கலதடே விகலித முதஜலே முகிதம் விகதகருக கரதலே கமலோ பிரணமத சிவசுத சிவசத கணபதி ஓம் யா மகா கணபதி நமஹ ஓம் கா சுமுகாய நமஹ ஓம் கா மேகதந்தாய நமஹ ஓம் காம் கபிலாய நமஹ ஓம் கதிர்நிகாய நமஹ ஓம் காம் லம்போதராய நமஹ ஓம் கா விகடாய நமஹ ஓம் காம் விநாயகாய நமஹ ஓம் விக்டராஜாய நமஹ ஓம் காம் துர்மகதாய நமஹ ஓம் ஜனாதக்ஷாய நமஹ ஓம் காம் பாலச்சந்திராய நமஹ ஓம் வக்ரதுண்டாய நமஹ ஓம் காம் சூர்பகர்ணாய நமஹ ஓம் ஹேரம்பாய நமஹ ஓம் காம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ ஓம் கா பாலகணபதயே நமஹ ஓம் காம் பக்தி கணபதயே நமஹ ஓம் கா உஜ்ஜிஸ்த கணபதயே நமஹ ஓம் காம் சக்தி கணபதயே நமஹ ஓம் கா பிங்கள கணபதயே நமஹ ஓம் காம் விசிஷ்ட கணபதயே நமஹ ஓம் கா வீர கணபதயே நமஹ ஓம் காம் சோடச கணபதயே நமஹ ஓம் கா விஜய கணபதயே நமஹ ஓம் காம் மகா கணபதயே நமஹ ஓம் ஹிருத கணபதயே நமஹ ஓம் காம் சித்தி புத்தி கணபதயே நமஹ ஓம்கார கணபதயே நமஹ ஓம் மங்கள கணபதயே நமஹ ஓம் கா ரீங்கார கணபதயே நமஹ ஓம் காம் கிண்டி கணபதயே நமஹ ஓம் கா கல்யாண கணபதயே நமஹ ஓம் காம் லட்சுமி கணபதயே நமஹ ஓம் கா வளம்புரி கணபதயே நமஹ ஓம் காம் இடமுரி கணபதயே நமஹ ஓம் கா நிருத்த கணபதயே நமஹ ஓம் காம் சோடச கணபதயே நமஹ ஓம் கா வன்னிமர கணபதயே நமஹ ஓம் காம் நிருத்த கணபதயே நமஹ ஓம் இஜமுக கணபதயே நமஹ ஓம் காம் சித்தி புத்தி கணபதயே நமஹ ஓம் கஜமுக கணபதயே நமஹ ஓம் காம் மங்கள கணபதயே நமஹ ஓம் கா பஞ்சமுக கணபதயே நமஹ ஓம் காம் திரிமுக கணபதயே நமஹ ஓம் கா நவமுக கணபதயே நமஹ ஓம் காம் நவமுக கணபதயே நமஹ ஓம் கா கூர்த்துவ கணபதயே நமஹ ஓம் காம் நவமுக நவமுக கல்யாண கணபதயே நமஹ ஓம் கா நவசக்தி கணபதயே நமஹ ஓம் காம் நவசக்தி கணபதி மூர்த்தயே நமஹ ஓம் கா சோடச கணபதயே நமஹ ஓம் காம் கரித்ரா கணபதயே நமஹ தம்பி அதுக்கு கூப்பிடுவோம். விநாயகரை வேண்டிட்டு சரிங்களா, அதாவது பிரார்த்தனா எந்த ஒரு சுவாமியை வேண்டிட்டாலும் கூட பிரார்த்தனை மூலமாகத்தான் அவர்களுக்கு சௌகரியம் செய்யப்பட வேண்டும். நம்மளுடைய வேண்டுதல் கிடையாது, நான் உன்னை வணங்குகின்றேன், அதான் பிரார்த்தனை. வேண்டுதல் அவர் பார்த்துக் கொள்ளுங்க. சரிங்களா? ஓம் யோபா புஷ்பம் வேதா மருதீஸ்வராலய சுவாமி நமோ நமக. மகாகும்பாபிஷேகே மகாகணபதி பிரார்த்தனா புஷ்பம் சமர்ப்பயாமி. போற்றுவோம். சதகோடி சகஸ்திரகோடி பிரார்த்தனை புஷ்பாஞ்சலி சமர்ப்பயாமி. ஓம் பூஸ்வஹ பூஸ்வஹ புர்வஸ்வஹ அபானாய ஸ்வஹ வியானாய ஸ்வஹ உதானாய ஸ்வஹ சமானாய ஸ்வஹ கதலி பலம் தாம்பூலம் அன்னநைவேத்யாமி. ஓம்
श्री मुखाः भुगिमलसमायुक्तो नाहवल्लीदलर्गितो कर्पूर्णातूर्णा संयुक्तो ताम्बूलप्रकृत्या ताम्बूलमे मीरयामि सकलराजि ओम धुवं धत्वाः धुवं धुवति धुवाणवाप्लवः भवतापयामि यगमुखे दिव्यमंगल वृत्तिच्चन दर्शयामि ராஜா உதாகரத்த மோதகம் அதரசீர்ஷம் முடிச்சுட்டு யதாஸ்திரம் படிக்கிறோம் சரிங்களா பாஸ்கர் உதாகரத்த மோதம் போ உதாகரத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் அப்படி போங்க விநாயகம் நதாசுபாசேனாசகம் நமாமிதம் விநாயகம் விநாயகம் நதீதராதிகரம் நவோதிதார்கபாஸ்கரம் நமச்சுராரி நிர்ஜரம் அநாதிகாவதுத்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்வரம் நிரந்தரம் शमस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुञ्जरं हरेनरोदरं वरं परेवमक्रमक्षरं कृपाकरं समाकरं उदाकरं यशस्करं नमस्करं नमस्करं विभास्वरं अहिञ्जनार्तिमार्जनं सिरन्दनोर्दिवाजन पुरारिपूर्वनन्दनं सुरारिगर्वसर्वणं प्रभञ्जनाय बीजनं धनञ्जयादिपूजनं कपोलदानवारणं भजे पुराणवारणं निदान्तकान्तकान्तमन्दकान्तमन्दकान्तकात्मजम् अशिन्तरूपमन्दहीनमन्दराय सुनन्दनं कृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनां तमेकदन्तमेव तं विशन्तयामि शन्तदम् मगागणेश पञ्चरत्नमादरेण योन्वनं प्रजल्पति प्रभादरे कृतिस्वरं गणेश्वरम् अरोगदामतोषितां समायुधाय स्मृतबोधि भक्त्यदोधि सोतिरादे धूपदि नैवेद्यं कृत्वा अग्निवाह अवामयदनं वेद आयदनवान् भवति शतकोटि सहस्रकोटि प्रार्थने पुष्पाञ्जलिं समर्पयामि यदोक्तमन्त्रपुष्पं समर्पयामि स्वर्णपुष्पं समर्पयामि पत्रं कर्णेभ्यः सूर्यामदेव पत्रं पश्येमोजनिर्जत्रगाः श्रीरङ्गे सत्त्वागं सत्तोभिः याशमे देवागिदाय सत्तिनो इन्द्रो वृद्धस्राः सत्तिना मूला विश्ववेदा सत्तिन तच्चय अर्चनेमि तस्मै प्रगत्पति ददाते ओम शांति 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 ओम नमस्ते गणपतये इदमेवाः प्रत्यक्षं तमजगे इदमेवाः केवलं दत्तासि इदमेवाः केवलं दत्तासि इदमेवाः सर्वं कल्पितं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं सत्यं वच्मि अववक्तारम् अवधातारम् अवहानसानमवशिष्यम् अववच्चात्तादे दक्षिणात्तादे अवशोत्पात्तादे अवतोर्वरात्तादे अवादरहात्तादे सर्वतोर्मां भागी भागी समन्तादे त्वं वाङ्मयत्वं चिन्मयः त्वं आनन्दमयत्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्ददिव्योऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं तत्तो जायते सर्वं जगदिदं वर्ततिष्ठति सर्वं जगदिदं त्वयिलयमेष्यति सर्वं जगदिदं प्रत्येति त्वं भूमिरावो नलो निलो नमः त्वं सत्त्वादिवाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूढाददिदोऽसि नित्यं
शक्ति त्रयात्मकः ब्रह्मत्वं विष्णुत्वं रुद्रत्वं इन्द्रत्वं अग्नित्वं वायुत्वं सूर्यत्वं चन्द्रमात्वं ब्रह्मभूतस्तरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादिदनन्दरम् अनुत्वारकः परतरकः अत्येन्दुलसितम् कायेन रुद्रम् एतत्त्वमनुस्वरूपम् नकार पूर्वरूपो अकारो मध्यमरूपम् शान्ति बिन्दु रुद्ररूपो अनुस्वार शान्त्यरूपम् बिन्दु रुद्ररूपो नादसन्तानम् रणगुरुजिः निजुरुत्कायत्रिशन्दः श्रीमहागणपतिर्देवता नमः ओम गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् एकदन्तं वंशदुर्गस्तं भाषमङ्कुशधारिणम् अभयं वरदं गत्तं विप्राणभोजनत्वजो रक्ताङ्ग रक्तपुष्पेषु पूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमक्षितो आविर्पुतसृष्ट्या पुरहृदय पुरुषात्परम् एवं ध्यायेत् स योगी योगिनां वरः नमो प्रातपतये नमो गणपतये नमः प्रथमपतये नमस्ते लम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवर्धमूर्तये गणपतये नमो नमः ओम एतदैव सरो योगिते ब्रह्मभूयाय कल्पते सा सर्वत्र सुखमेदे पञ्चमहाभावात् प्रमुच्यते सायमधियान ध्यासकृतं भावनाशयति साय प्रदयहन प्रदं सहभावो भवति सायं प्रपरीक्षाण भावो भवति सर्वत्र विघ्नो भवति धर्मे अर्थे कामे मोक्षं च विञ्चति इति अथर्वशीर्षमधिस्यायन ध्येयम् यदि मोहादि तपस्यादि साभाव्यान् बभाति सहस्रवर्तनाजं यं काममधिदेदं दमनेन जातहेते अनेन गणपति भविष्यति सा वाग्मी बभाति विद्यावान् भवति स विद्यावान् भवति इत्यथर्वण वाक्यम् यो दूर्वाङ्कुरयजति अनेन दुर्वाङ्कुरर्गजति वैश्रवणो भवति सा लाजर्गजति सोवान् भवति सा मेधावान् बभाति यो मोदकसहस्रेण यजति सा वाञ्छितफलमवाप्नोति साक्षात्पति स सर्वं लभते सूर्यक्रयणाभ्यां प्रतिमदण्डितवाजप्ता चित्तमन्तरो भवति महाविघ्नाः प्रमुच्यते महादोषात् प्रमुच्यते महाभावाः प्रमुच्यते महाभृत्यभावात् मुच्यते महासत्रयः प्रमुच्यते एवं वेद योवाः इत्युपनिषदे पत्रं कर्णेऽपि शृण्याम देवा पत्रं पश्येमाजभिर्जत्राः श्रीरङ्गे सत्त्वासु तत्त्वनोभिगे देवगीतं विधाय நமக்கு ப்ராப்பரா இருக்கும்போது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. Thank you.
நம்மளாம் வந்து ஆன்மீகம் ஆனந்த மருதுவண்டியின் பற்றாளர் அண்ணன் அன்பு விழுதுக அறமரம் சூப்பரா இருக்கு. நயனாதாரண பூஜை என்ற கண்டிரப்பு கூடிய வைபவம் அருள்மிகு பெரிய மருது சின்ன மருது சுவாமிகளுக்கு புதிய சிலாரூப திருமேனிகள் அமைக்கப்பட்டு சுவாமிகளுக்கு கண்டிருக்கக்கூடிய வைபவமான நடைபெறுகின்றது. முதலாவதாக சுவாமிக்கு வழக்கண் திடக்கண் இரண்டு மாபெரும் பெரியவர்களுக்கு ஆச்சாரியர் முன்னிலையிலே இப்பொழுது கண்டிருக்கக்கூடிய வைபவம் நடைபெறுகின்றது. ஓம் ரியம் யஜாமஹே சுகந்திம் புத்திவர்த்தனம் உர்வார்வந்தனா விருத்தியோர்முக்ஷேமாவதாதே நேத்ருப்யோ நமः நயன தாராண பூர்ண பூஜாஞ்ச சமர்ப்பயாமி. ஓம் சாந்தி யோத்ராத்மனே அந்துஷ்டாப்யா நமஹ தர்சவர்ணவாசாத்மனே தஜனீப்யா நமஹ தூக்கிட்டு கையில தூக்கிட்டு யோத்ராத்மனே நல்லா விட்டுருங்க அப்படியே இருக்கு ரெண்டு போடு தர்சவர்ணவாசாத்மனே சர்வே ஸ்வாஹா சாதுபாசாத்மனே சியா யோஜனே நிரந்தாத்மனே கம்சாயமோ அது அதுல வச்சுட்டுப்பா அவ்வளவுதான்ப்பா அது வந்துருங்க ஓகேப்பா. முதல் பார்வை முதல் தரிசனம் அப்படிங்கிற அடிப்படையில் சுவாமிகளை கண்டிருக்கப்பட்டு மங்கள தரிசனத்தினால முதல் மகாலட்சுமி தொடர்ந்து சூரிய ரஜினி வழிபாடு சூரிய கதிர்களை ஆலயத்திற்குள் கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வு சூரிய ரஜினி வழிபாடு. தொடர்ந்து மகாலட்சுமி ஆலயத்தில் செல்லக்கூடிய வழிபாடு சூரிய ரஜினி வழிபாடும் கோமாதா தரிசனமும் நடைபெறுகின்றது. அருள்மிகு பெரிய மருது சின்ன மருது சுவாமிகளுக்கு மருதீஸ்வர சுவாமிகளுக்கு கோமாதாவினுடைய மகாலட்சுமியினுடைய தரிசனமானது வழங்கப்படுகின்றது. சர்வமங்கல மாங்கல்யே சர்வார்த்த சாதகே சத்யே திரியம்பே கௌரி நாராயணி இவன் எல்லாருமே ஒரு 3 முறை வளம் வந்துட்டு வாழை உருகி கும்பிட்டுட்டு முன்னாடி வந்து அண்ணன் இருக்கு 2 கேஸ் எடுத்து ஊட்டி விட்டுருங்க எல்லாரும் இங்க பாருங்க சுத்தி வந்துட்டு வாழை உருகி கும்பிட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்து பிரசாதம் நெத்தில வச்சுட்டு முன்னாடி வந்து அன்ன பிரசாதம் இருக்கு எடுத்து கொஞ்சம் ஊட்டி விடுங்க. எடுங்கயா ஐயா எடுங்க என்ன செய்வீங்க அப்படி ஆரம்பிங்க அதான் தொடர்ந்து போங்க சுத்திட்டு இதை விட்டுருங்க. நீங்க வாழை உருவி கும்பிட்டுட்டு குங்குமம் எடுத்து வச்சுங்க முன்னாடி இங்க இருக்கு. ஹர ஹர நம பார்வதி வதையே ஹர ஹர மகாதேவா தென்னாட்டைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கற்பக விநாயகம் பஜேத் சரணம் மகாகணபதே. ஓம் சர்வத்ரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம்
கோவிந்தா கோவிந்தா. ஓம் சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஹரி ஓம். குருப்யோ நம. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விஷயே பௌரோகிணாம் ஹிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தி குருவே நமோ நமः. லைவ் சாமி மீடியா மருதுவர் மீடியா. அப்படியா? ஒரு நான் உட்காந்து என் மூஞ்சி எடுங்க. உங்களை தான் கரெக்டா எடுத்துக்கிறீங்க சாமி. நீங்க வரலாறு சொன்னீங்களா சாமி? ஆரம்பிங்க சாமி. ஏன் உன்னை கிரியேட் பண்ணக்கூடாது? சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாய போன பையில வைங்க. பவே பவே நாதி பவே லைவ் ஃப்ரீ. ஒண்ணுமே தெரியல. தோரணம் அப்படியே இன்னொரு ஸ்ரீமன் மகாதேவாய நமः. மாமணி ஜோதியன் உணர்வு கைத்தினால் முருகவாஜி கடை முன்னிற்குமே திரையில் தீயன் வாயில் பள்ளி ஓர்வரையென்றார். மாமணி ஜோதியன் உறவு கொள்ளட்டு உணர்வு கைத்தினால் முருகவாஜி கடை முன்னிற்குமே திரையில் தீயன் வாயில் பள்ளி ஓர்வரையென்றார். மாமணி ஜோதியன் உறவு கொள்ளட்டு உணர்வு கைத்தினால் முருகவாஜி கடை முன்னிற்குமே. ஓம் சர்வஸ்யாப்தை சர்வசித்தி பிரமேணாப்னோதி சர்வம் தேதி பஞ்சரோகி பூஜா நாமதம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீயம்பரம் விஜாமயே சுகந்தி புத்திவர்த்தனம் पंचवीयावृतं समर्पयामि रक्षणं समर्पयामि हिरण्यहस्तहस्तस्थं हेमबीजं विवावजत् अनन्तपुण्यवलनमदस्वामि प्रेक्षमि स्वामी. ॐ हिरण्यहस्तहस्तं हेमबीजं विवावजत् अनन्तपुण्यवलनं मदस्वान्तिं प्रेक्षमि. ॐ शान्ति शान्ति शान्तिः.
நயனாதாரண பூஜை என்ற கண்டிரப்பக்கூடிய வைபவம் அருள்மிகு பெரிய மருது சின்ன மருது சுவாமிகளுக்கு புதிய சிலாரூப திருமேனிகள் அமைக்கப்பட்டு சுவாமிகளுக்கு கண்டிருக்கக்கூடிய வைபவமான நடைபெறுகின்றது. முதலாவதாக சுவாமிக்கு வழக்கண் அடுத்த இடக்கண் 2 மாபெரும் பெரியவர்களுக்கு ஆச்சாரியர் முன்னிலையிலே இப்பொழுது கண்டிருக்கக்கூடிய வைபவம் நடைபெறுகின்றது. ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புத்திவர்த்தனம் உர்வார்வந்தனா விருத்தியோர்முக்ஷேமாவதாரே நேத்ருப்யோ நமः நயன தாராண பூர்ண பூஜாஞ்ச சமர்ப்பயாமி. ஓம் சாந்தி அத்யாத்ராத்மனே அந்தஸ்தாப்யா நமஹ தர்சவர்ணவாசாத்மனே தஜனீப்யா நமஹ தூக்கிட்டு கையில தூக்கிட்டு தூக்கிட்டு கார்த்தி ஜோதிஷாத்மனே கதவு அதுல வச்சுருப்பா. அவ்வளவுதான்ப்பா, அதுல வந்துருங்க. ஓகேப்பா. முதல் பார்வை முதல் தரிசனம் அப்படிங்கிற அடிப்படையில் சுவாமிகளை கண்டிருக்கப்பட்டு மங்களம் முதல் மகாலட்சுமி தொடர்ந்து சூரிய ரஜினி வழிபாடு சூரிய கதைகளை ஆலயத்துக்குள் கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வு சூரிய ரஜினி வழிபாடு. தொடர்ந்து மகாலட்சுமி ஆலயத்தில் செல்லக்கூடிய வழிபாடு சூரிய ரஜினி வழிபாடும் கோமாதா தரிசனமும் நடைபெறுகின்றது. அருள்மிகு பெரிய மருது சின்ன மருது சுவாமிகளுக்கு மருதீஸ்வர சுவாமிகளுக்கு கோமாதாவினுடைய மகாலட்சுமியினுடைய தரிசனமானது வழங்கப்படுகின்றது. சர்வமங்கல மாங்கல்யே சர்வார்த்த சாதகே சத்ய திரியம்பே கௌரி நாராயணி. இவங்க எல்லாருமே ஒரு 3 முறை வளம் வந்துட்டு பாலை உருகி கும்பிட்டுட்டு முன்னாடி வந்து அண்ணன் இருக்கு எடுத்து ஊட்டி விட்டுருங்க. எல்லாரும் இங்க சுத்தி வந்துட்டு பாலை உருகி கும்பிட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்து பிரசாதம் நெத்தில வச்சுட்டு முன்னாடி வந்து அன்ன பிரசாதம் இருக்கு எடுத்து கொஞ்சம் ஊட்டி விடுங்க. எடுங்கய்யா. ஐயா எடுங்க. என்ன செய்வீங்க? அப்படி ஆரம்பிங்க. போங்க சுத்திட்டு இதை விட்டுருங்க. நீங்க வாழை உருவி கும்பிட்டுட்டு குங்குமம் எடுத்து வச்சுங்க. முன்னாடி இங்க இருக்கு. ஹர ஹர நம பார்வதி வதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, கற்பக விநாயகம் பஜே சரணம் மகாகணபதே. ஓம் சர்வத்ரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஓம் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஹரி ஓம் குருப்யோ நம
குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः குருவே சர்வலோகானாம் விஷயே பௌரோகிணாம் இதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தி குருவே நமோ நமः. லைவ் சாமி மீடியா மருதுவர் மீடியா. அப்படியா? நான் உட்காந்து என் மூஞ்சி எடுங்க. உங்களை தான் கரெக்டா எடுத்துக்கிறீங்க சாமி. நீங்க வரலாறு சொன்னீங்களா சாமி? ஆரம்பிங்க சாமி. ஏன் உன்னை கிரியேட் பண்ணக்கூடாது? சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாய போன பையில வைங்க. லைவ் ஃப்ரீ. ஒண்ணுமே தெரியல. அப்படியே இன்னொரு ஸ்ரீமன் மகாதேவாய நமः. மாமணி ஜோதியன் உணர்வு கைத்தினால் முருகவாகி கடை முன்னிற்குமே சிறையில் தீயன் வாழில் பள்ளி ஓர் மாமணி ஜோதியன் உறவு கொள்ளட்டு உணர்வு கைத்தினால் முருகவாகி கடை முன்னிற்குமே சிறையில் தீயன் வாழில் பள்ளி ஓர் மறைய நின்றுள்ளார் மாமணி ஜோதியன் உறவு கொள்ளட்டு உணர்வு கைத்தினால் முருகவாங்கி கடைய முன்னிற்கமே. ஓம் சர்வஸ்யாப்தை சர்வசித்தி சர்வதேனாப்னோதி சர்வம் ஜெயதி பஞ்சகவி பூஜா அமுதம் சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீயம்பரம் விஜாமயே சுமந்தி புத்திவர்த்தனம் पंचवीयावतं समर्पयामि रक्षणं समर्पयामि हिरण्यहस्तहस्तस्थं हेमबीजं विवावजत् अनन्तपुण्यवलनमदस्वामि प्रेक्षमि स्वामी. ओम हिरण्यहस्तहस्तस्थं हेमबीजं विवावजत् अनन्तपुण्यवलनं मदस्वामि प्रेक्षमि. ओम शांति शांति शांति. देव कीर्तन Hey!
அப்படியே இருங்க, வெயிட் பண்ணுங்க. ரைட் அங்கிட்ட அந்த பக்கம் வந்து இங்க பாருங்க, கேமரா பாருங்க. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. வெயிட் பண்ணுங்க. பாரு ஆமா சாமி அண்ணா, இங்க பாருங்க, இந்த கேமரா பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. எடுத்தது எடுத்து ரைட் எங்க பாருங்க. சார் ஒரு 2 o'clock ஒரு 10 இல்ல போட்டு கொஞ்சம் முன்னாடி வாங்க, 2 பேரு. ஓகே, இங்க பாருங்க. அவ்வளோதாங்கண்ணா வைங்க அவ்வளோ கட்டுங்களா அந்த அதில் வைங்க இருக்கட்டும் போப்பா வீடியோவா ஆமா லைவா ஓடிட்டு இருக்கு லைவ் தான் ஓடிட்டு இருக்கு வீடியோ எடுங்க இங்க பாருங்க, கேமரா பாருங்க. அண்ணா, இங்க பாருங்க. வெயிட் பண்ணுங்க. மொத்தம் ஐயா மேல கீழே வந்துடாம கார்த்தி வாங்க நல்லா எடுத்துருங்க மாமணி இருங்க சிவகங்கை சீமையில் மாமன்னர் மருதுவண்டியர்கள் சிலை மருதீஸ்வரர் ஆலயம் தெய்வமாக காட்சியளிக்கும் சிவபக்தர் மாமன்னர் மருதீஸ்வரர் தாண்டி வாங்க மோகன் ஹாஸ்பிட்டல் இருக்கும். மோகன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல பாருங்க கோல்டு கவரிங் இருக்கும். சரி ஓகே 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 இந்த கோட்டை ஆள் தெய்வ மாதிரியே இருக்கு. அப்ப பார்த்தபடி ஒண்ணும் தெரியல. ஒரு மாதிரி எடுத்துக்கோமா மூச்சு மறைச்சு ஒரு ஆளா போட்டு எல்லாரும் வந்து எடுத்துருவோம். ஆமா மூத்த மறைக்குது குழப்பம் எடுங்க.
யாராவது உங்களால வீடியோ முன்னாடி சொல்ல போனே இந்த மொத்தமா யாரும் செல்ல எடுக்கிறோம் இப்போதைக்கு சரி அவனே தியானத்தை பண்ணுவோம் அவருக்கு வரணும் என்ன தம்பி என்ன அர்த்தம் படிக்கின்றதுல ரொம்ப கூட கடுப்பாயிருவான் தமிழ் பதிவு போட்டீங்களே இந்த இதுக்கு நீ வச்சு பாத்துக்க முதல் ஆரம்பம் படிச்சேன் போய்கிட்டே இருந்துச்சு தள்ளி பாக்குறேன் அவ்வளவு தூரம் படிக்க என்கிட்ட காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டாச்சு ஆமா பண்ணி கொடுத்தேன் கேட்டீங்களா அவரு கள்ளக்குறிச்சி டு பரமக்குடி ஏன் எங்கிட்ட வரக்கூடாதுங்களாமா இல்ல குமிச்சா பத்தாது என்னால அந்த காயத்தோட தேவைப்படும் ஒரு காயோட இருக்கும் கம்பி அண்ணா நீங்கள் தானே கம்பியை வரதான் போறீங்க போல போல பக்கம் என்ன அவனை வச்சு ஆமா அந்த பின்னாடி கிடைக்கும் இல்ல வச்சாங்க சேஃப்டி தானே பணம் சொல்றேன் சேஃப்டி தானே என்ன கணக்கா நம்ம தான் செலவு வச்சோம்னு சொல்லக்கூடாது அவங்க செலவு அவரும் பேச போறாங்களா சாமியா அப்படியே பிடிங்க மக்களுக்கு தெரியும் நேரம் வைங்க அப்போதான் தெரியும் சிவகங்கை சின்னை மாமன்னர் மருதீஸ்வரர்கள் எதுக்கு மருதீஸ்வரர் என்று நம்ம மாமன்னர் மருதவண்டிகள் சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை சீமை காளையார் கோவிலில் வந்து சிவபெருமான் அவங்க சிவன் பக்தர்கள் ஆன்மீகத்தில் சிவன் பக்தர்கள் அதனாலதான் வந்து காளையார் கோவில் சிங்கங்கள்னு சொல்றோம். மாமன்னர் மருதவண்டியர்கள் சிவகங்கை சீமையில் சொந்த இடத்தில் அன்னம் பேருனாங்க அவருக்கு இடத்துக்கு ராஜ்மோகன் பேரு சார் ராஜ்மோகன் அவர் இல்லத்தில் வந்து மாமன்னர் மருதவண்டியர்கள் சிலை நிறுவியுள்ளார்கள், ஆலயம் கட்டியுள்ளார்கள். இது அகமுடையர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல தமிழ் குடி உறவுகளுக்கும் அனைவருக்கும் கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஏனால் அரசாங்கம் செய்ய முடியாத அவரு தனித்து எவ்வளவோ தடைகளை மீறி ஆலயம் எழுப்பியுள்ளார். மாமன்னர் மருதீஸ்வரர்கள் உண்மையான சிவபக்தர்கள், ஆன்மீகம் சார்ந்து மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் மருதீஸ்வரர்கள். அதனால் மக்கள் அனைவரும் நேசிக்கக்கூடியவர்கள். எங்களுக்கு இன்று கார்த்திகை தீபம் நாளென்று கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா அகமுடையர் சமுதாயத்தில் நாங்கள் பிறந்திருக்கோம்ன்றது ஆன்மீகம் சார்ந்து நாங்கள் பெருமைப்படுறோம். இந்த வீடியோ எடுக்கிறார் சென்றா வந்து ஒரு ஆளை ஒரு வீடியோ தலைக்கு ரூபாய் போறதா வெயிட் பண்ணுங்க போடுங்க. வாழ்க மாமன்னர் மருதுவாண்டியர் புகழ்.
வாழ்க வாழ்க மாமன்னர் மருதுவாண்டியார் புகழ் வாழ்க வாழ்க மாமன்னர் மருதுவாண்டியார் புகழ் வாழ்க 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 வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே மருது புகழ் வாழ்கவே மருது புகழ் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே மருது புகழ் வாழ்கவே மருது புகழ் வாழ்கவே சிந்திய ரத்தம் வீணாகுமா இந்திய ரத்தம் வீணாகுமா பெற்ற சுதந்திரம் மண்ணாகுமா பெற்ற சுதந்திரம் என்னாகுமா 1000 லட்சம் கோடி உயிர் 1000 கோடி உயிர் ரத்தம் சிந்திய பூமி இது ரத்தம் சிந்திய பூமி இது வெட்ட வெட்ட தலைக்குமடா வெட்ட வெட்ட தலைக்குமடா வீரர் பிறந்த பூமியடா வீரர் பிறந்த பூமியடா பாரத் மாதா கி ஜெய் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் நீங்க போட மலை போன வாங்கிங்க ஊரால வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாமன்னர் மருதுவாண்டியர்களுக்கு வீர வணக்கம் மாமன்னர் மருதுவாண்டியர்களுக்கு வீர வணக்கம் வீழ்ந்திடாத வீரத்துடன் வீழ்ந்திடாத வீரத்துடன் மண்டியிடாத மானத்துடன் மண்டியிடாத மானத்துடன் நாட்டுக்காக போராடிய மாமன்னர் மருதுவாண்டியர்களுக்கு வீர வணக்கம் மாமன்னர் மருதுவாண்டியர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாமன்னர் மருதுவாண்டியர்களுக்கு வீர வணக்கம் மாமன்னர் மருதுவாண்டியர்களுக்கு வீர வணக்கம் அண்ணே அண்ணே அப்படியே அண்ணே இன்னைக்கா ரைட் நீ சந்தோஷம் காது குத்துறாங்களா வாங்க வாங்க கை ஓடுது மாதிரி வாங்க கட் பண்ணிட்டு ஒரு நீங்க வந்தா தான் போட்டோ எடுங்க போட்டோ எடுங்க எடுங்க வீழ்ந்திடாத வீரத்துடன் மண்டியிடாத மானத்துடன் நாட்டுக்காக போராடிய மாமன்னர் மருதுவாண்டியர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாமன்னர் மருதுவாண்டியர்களுக்கு வீர வணக்கம் போட்டோ கூட எடுத்துங்க செல்லுல அதான் போது வீடியோ தான் எடுத்துங்க லைவ் போய்கிட்டே இருக்கு லைவ் கொடுத்துருக்கேன் நீங்க வாங்க